வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நிலையான சட்டங்கள் அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து. சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை தம்முடைய போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டால் அதனை தாம் வரவேற்பதாக சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. வவுனியாவில் சமகால அரசியலும் தமிழ் பொது வேட்பாளரும் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு. புனரமைப்பு செய்யப்பட்ட டன்சினன் முதல் நுவரெலியா வரையான வீதி மக்கள் பாவனைக்கு கையளிப்பு. ஹைட்டி கடற்பரப்பில் புகலிட கோரிக்கையாளர்கள் பயணித்த படகு விபத்திற்குள்ளானதில் 40 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நிலையான சட்டங்கள் அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நிலையான சட்டங்களும் நிரந்தர தேசிய கொள்கையும் அவசியமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 344வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன குருநாகல், படுவஸ் நுவர மேற்கு, நாகொல்லாகுட மத்திய கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது பாடசாலை அபிவிருத்தி நிதியத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. நமது நாட்டு இளைஞர்களை முற்றிலுமாக ஒதுக்கப்படும் ஒரு சகாப்தம் உதயமாகியுள்ளது. 5 வருடங்களுக்கு அல்லது 6 வருடங்களுக்கு ஒரு முறை மாத்திரம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கலாச்சாரம் நமது நாட்டில் இருந்து வருகின்றது. அவ்வாறு நடந்து கொள்வது தவறான செயலாகும். இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு நிலையான சட்டங்களும் நிலையான தேசிய கொள்கையும் வழங்கப்படுவது அவசியமான ஒன்றாகும். இதனை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இந்த தேசிய இளைஞர் கொள்கையானது ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட இளைஞர் பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டமையும் இந்நாட்டில் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்டப்பேரவை பாராளுமன்றத்தின் ஊடாக உருவாக்குவது காலத்தின் தேவையாக ஐக்கிய மக்கள் சக்தி கருதுகின்றது. எமது நாட்டில் நிலையான இளைஞர் ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை தம்முடைய போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை தம்முடைய போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியத்தினருக்கும் ஜனாதிபதி செயலாளர், கல்வி அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் என்கிற வகையில் நாங்கள் 22ஆம் தேதியிலிருந்து கடந்த 22ஆம் தேதி நாங்கள் 2 கிழமை நாங்கள் நீதியான வேலையை மட்டும்தான் செய்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளர், கல்வி அமைச்சர் உட்பட உயர் அதிகாரியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாடு தீர்க்க சம்பந்தமாகும். இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கையில் ஜனாதிபதி செயலகம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கையில் அவங்க தீர்மானம் எடுத்துருக்காங்க. என்ன தீர்மானம்னா 2 கிழமைக்குள்ள இது சம்பந்தமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கல்வி அமைச்சால் கொடுக்குறேன். ஆனாலும் எங்களோட செயல்பாடுகள் நிறுத்த மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு இந்த சம்பள முரண்பாடு தீர்க்கும் வரை எங்களோட போராட்டம் முன் செல்லும். தீர்மானங்கள் எங்களோட போராட்டங்கள் போகும். எங்களை அது நிறுத்துறதா இருந்தால் எங்களுக்கு அவசியம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்ருகுமார் திசாநாயக்க ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அவருக்கு ஜப்பானின் நெரேட்டா சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கையர்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானில் உள்ள இலங்கையர்களுடனான சந்திப்பு மற்றும் வர்த்தகர்களுக்கு இடையிலான சந்திப்பை மேற்கொள்வதற்காகவே அன்ருகுமார் திசாநாயக்க ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டால் அதனை தாம் வரவேற்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தேசிய மாநாடு 22வது திருத்த சட்டம் மூலம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் உள்ளிட்ட நாட்டின் தற்கால அரசியல் விடயங்கள் தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். பல காலமாக பல மாசங்களாக நான் சொல்லி வருகின்றேன், ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது என்று. காரணம், தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன். எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் 50% கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில். அப்பொழுது அவர்கள் 2வது விருப்பு வாக்குகளை தேடி அடைவார்கள். அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பங்கள் எல்லாம் நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும். வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அது கூட IMFல் இருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும். எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்போடக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன். எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடயம். நாங்கள் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுவது, எங்களுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் 1வது வாக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் கோருகின்றோம். 2வது வாக்கை யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்பது உங்களுடைய விடயம். அது தமிழ் மக்கள் தாங்களாக யோசித்து அதனை செய்ய வேண்டும். நாங்கள் அதை பற்றி குறிப்பிட மாட்டோம், கூற மாட்டோம், எவரையும் சுட்டி காட்டவும் மாட்டோம். தமிழரசு கட்சியினுடைய தலைவராக திரு ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். மொட்டுக்கு வந்து இப்பொழுது பாராளுமன்றத்திலே இருந்து வெளியில் போகிறதுக்கு புரியமில்லை. ஏதாவது ஒரு தேர்தல் வந்தால் அவர்களுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். தங்களுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ரணிலையும் தோற்கடித்து அவரையும் தோற்கடிக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஒருவரை கொண்டு வருவதாக கூறுவது புருடா, அது சரியென்று நான் நம்பவில்லை. அவர்கள் கடைசியிலே ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் கூறுவார்கள். ஏனென்றால் ரணில் இருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கலாம், ரணில் போனால் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். வங்குரோத்தான வர்த்தகங்களை கையாள புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள பராட்டே சட்டத்தை தொடர்ந்தும் நீண்ட காலத்திற்கு பேண முடியாது எனவும், அதனால் வங்குரோத்தான வர்த்தகங்களை கையாள புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சியடைந்தன. அனைத்து நுண் தொழில்துறைகளும் முற்றிலும் நட்டமடைந்தன. வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது. எனவே அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பின்னர் ஸ்திரத்தன்மையை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்காக செயற்படுவதே எமது முதல் பொறுப்பாக அமைந்தது. தற்போது நமது நாட்டு பணத்தில் நாட்டின் பொருளாதாரம் இயங்குகின்றது. உலக சந்தையின் எரிபொருளுக்கு அமைய எமது பொருள் விலையையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது. வலுசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகின்றது. சந்தை தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு அனைத்து திறமையின்மைகளையும் அகற்ற எதிர்பார்க்கின்றோம். பொருளாதாரத்தை சீர் செய்த பின்னர் நாம் முன்னேற முடியும். வங்கி கட்டமைப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். வங்கிகளில் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி உள்ளிட்ட அரசு வங்கிகளுக்கு மீண்டும் மூலதனம் வழங்க வேண்டியிருந்தது. அதற்காக நாமும் ஒரு தொகை பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. தனியார் வங்கிகளுக்கும் அதனையே செய்ய வேண்டியிருந்தது. வங்கி முறைமையை பாதுகாத்துக் கொண்டு மட்டுமே நாடு முன்னோக்கி செல்ல முடியும். விவசாய கிராமங்களிலேயே வறுமை நிலவுகின்றது. அதற்கு தீர்வாகவே விவசாய நவீனமயமாக்கலை கிராமத்திற்கு கொண்டு செல்கின்றோம். தற்போது பராட்டே சட்டத்தை இடைநிறுத்தியுள்ளோம். ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாது. எனவே வங்குரோத்து நிலை குறித்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த தீர்மானித்துள்ளோம். அது தொடர்பாக விவாதிப்பதற்கான பிரதிகளையும் வழங்க முடியும். முதலில் அதை பற்றி ஆய்வு செய்யுங்கள். மறுசீரமைப்பு தொடர்பான சில விடயங்களும் இதற்குள் காணப்படுகின்றன. ஏற்றுமதியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனத்தை உருவாக்குகின்றோம். அதனிடமிருந்து உங்களுக்கு தேவையான ஆதரவையும் உதவியையும் பெற முடியும். தேசிய அபிவிருத்தி வங்கியையும் உருவாக்குவோம். ஒரே தடவையில் இந்த அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது. பொருளாதார முன்னேற்றத்தோடு படிப்படியாகவே அவற்றை செய்ய முடியும். ගමට මුදල් දෙන්න. ඔබතුමන්ල ඒ අරගෙන ඉස්සරහට යන්න ඕනේ. සාර්ථක වෙන අසාර්ථක වෙන කොහොමද? இலங்கை நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கையில் உள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தீர்மானமிக்க முயற்சி என்ற நிகழ்வு
நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றார். இதன்போது இலங்கை நுண் சிறு நடுத்தர தொழில் முனைவோர் சம்மேளன தலைவர் சசிகா டி சில்வா ஜனாதிபதிக்கு விசேட நினைவு பரிசு ஒன்றை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் நிரஞ்சன் தேவ் ஆதித்ய, கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க, கைத்தொழில் அபிவிருத்தி சபை தலைவர் சாரங்க அழகப்பெரும உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். யாழ் கலாசார மத்திய நிலையத்தில் சொற்சமர் களம் ஒன்று இடம்பெற்றது. உலக புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் மற்றும் ராஜாவின் பங்கேற்புடன் யாழில் சொற்சமர் களம் ஒன்று இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து இந்தியா கோர்னர் இசை பயிற்சி மாணவர்களின் தமிழ் தெய்வ வணக்கம் இடம்பெற்றது. தொடர்ந்து வரவேற்புரை, வாழ்த்துறை, பிரதம விருந்தினர் உரையுடன் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்களான பாரதி பாஸ்கர், ராஜா, யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலிசன், பாடசாலை மாணவர்கள், பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் போதும். அந்த ஒரு விஷயத்தை முழுக்க நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உத்வேகத்தோடு சொல்லுங்கள். நிறைய விஷயத்தை சொல்லணுன்றதை விட ஒரு விஷயத்தை செறிவாக அழகாக கேட்கிறவர்களுக்கு புரியும்படி சொல்லிவிட்டால் வெற்றி உங்களிடம். எதிரே இருப்பவர்களுக்கு பதில் சொல்லுகிற போது கருத்துக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த சொற்சமர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரை நான் குறைச்சி சொல்லலை, ஆனால் அங்கே இருக்கிறதை விட இங்கு தமிழ் நன்றாக இருக்கிறது. இந்த டான் தொலைக்காட்சியை வெகுவாக பாராட்டுகிறேன். அவர்கள் மிகச் சிறப்பாக இதை வடிவமைக்கிறார்கள். கருப்பு யூலை நினைவேந்தல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கருப்பு யூலை நினைவேந்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இன்று கிளிநொச்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உள்ளிட்டவர்களின் திருவுருவ படங்களுக்கு நினைவுச் சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர். சமகால அரசியலும் தமிழ் பொது வேட்பாளரும் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. சமகால அரசியலும் தமிழ் பொது வேட்பாளரும் தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் காசிவனேசன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் ஆகியோரால் சமகால அரசியல் தொடர்பாகவும் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் தொடர்பாகவும் உரை நிகழ்த்தப்பட்டது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் செட்டிகுளம் பிரதேச சபை முன்னாள் தலைவர் ஜெகதீஸ்வரன் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாத வரைக்கும் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஜனாதிபதி தேர்தல் வந்தாலும் கூட தமிழ் மக்கள் இனிமேல் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத வரை தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் இனிமேல் வாக்களிக்க மாட்டார்கள் என்றதுக்கான முதல் ஒரு முன்னுதாரணமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இழந்திருக்கின்ற ஒரு போக்குத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கைகளை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ளே சிஸ்டம் சேஞ்ச் வர வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு புள்ளி. வடகிழக்கில் இருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் தமிழ் மக்களுக்காக உரிமைகளை பெற்றுத்தர வர வந்த கட்சிகள் கூறு கூறாக பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றாக்குவதற்காகவும் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்க இருக்கிறது. இந்த தேர்தல் எதிர்காலத்திலே நாங்கள் தமிழ் மக்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்கு பேரம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம். ஏதோ ஒரு விதத்திலே தமிழ் மக்களுடைய இந்த கோரிக்கைகள் மிக நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு காத்திரமான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இன்று இருக்கின்றோம். இந்த யுத்தங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்பு இந்த இனம் சிதறி போயிருக்கின்ற இந்த தமிழ் இனத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று ஒவ்வொருவருடைய கரங்களிலே இருக்கின்றது. மக்களிடம் போராட குணாம்சம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது.
ஆனால் இதிலே யாருடைய கரங்களிலே இந்த போராட்டங்கள் அல்லது எங்களுடைய பிரச்சனைகள் சென்றிருக்கின்றது என்றால் இந்த சந்தர்ப்பவாத தலைமைகளுடைய கரங்களிலே சென்றதன் பின்புதான் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான எந்த ஒரு சக்திகளும் இன்று உருவாகவில்லை அல்லது உருவாகாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே இங்கு தலைவர்கள் தான் பிரச்சனையை ஒழிய மக்கள் அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். எங்களுக்கே இருக்கின்ற சில சிறு சிறிய பிரச்சனைகளை முதலிலே களைந்தறிய வேண்டும். வெற்றி சிங்கள தேசியவாதிகளிலே யாராவது வென்று கொள்வார்கள். ஆனால் எங்களுக்கு பிரச்சனை அவர்களுடைய வெற்றி அல்ல. எங்களுக்கு தேவை எங்களுடைய தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும். தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் கொள்கைகள் என்னவோ அந்த விடயத்துக்காக இந்த வாக்குகள் இந்த முறை செல்ல வேண்டும் என்பதிலே தான் நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதிகளுடைய வாக்குறுதிகளை நம்பி எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய வாக்குறுதிகளை கேட்டு நம்பி இந்த மக்களிடம் வந்து வாக்கு கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் எதுவுமே நடந்ததாக வரலாறு இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் ஒரு ஜனாதிபதியாகிவிட முடியாது. ஆனால் நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு கருத்தை மட்டுமே சொல்ல முடியும். எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் இன்று சர்வதேசத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தை நம்ப தயாராக இல்லை. எங்களுக்கு இந்த மண்ணிலே பிரச்சனை இருக்கின்றது என்பதை கூறுவதற்கு எடுத்து சொல்வதற்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதனூடாகத்தான் இந்த மக்களை ஒன்றுபடுத்த முடியும். கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இதன்போது சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவி யோ கனகரஞ்சினி, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் கால வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி மன்னாரில் கையெழுத்து இன்று சேகரிக்கப்பட்டது. தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்று மன்னாரில் இடம்பெற்றது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மக்களிடம் குறித்த கையெழுத்துகள் பெறப்பட்டன. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். இறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துணிப்பொருளிலே நாங்கள் கையொப்பங்களை சேகரித்து ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி அது நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியதாக இந்த கையொப்பத்தை சேகரித்து வருகின்றோம். பாராளுமன்றத்துக்கு செல்லும் வரை இந்த மக்களின் வாக்குகளை சேகரித்து செல்கிறார்கள். அங்கு சென்றபின் அவர்களாகவே சுயமாக செயற்படுகின்றார்கள். மக்களின் எந்த குறைகளையும் யாரும் கேட்பதும் இல்லை. மக்களின் குறைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசுவதும் இல்லை. எனவே அவ்வாறானவர்கள் பெரும்பாலான பிரதிநிதிகள் நாங்கள் அவ்வாறு தான் பார்க்கின்றோம். எனவே இனிவரும் காலங்களில் அவ்வாறானவர்கள் பாராளுமன்றத்துக்கு தகுதியற்றவர்கள் என்ற கருதி அவர்களை எவ்வாறு அந்த மக்கள் அனுப்பி வைத்தார்களோ அந்த மக்களின் கோரிக்கை வலுமாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் மீளப்பெறப்பட வேண்டும், அவருக்கு பெற மாற்றொருவர் அங்கு செல்லப்பட வேண்டும் என்ற தொனியில் தான் நாங்கள் கையொப்பத்தை சேகரிக்கின்றோம். புனரமைப்பு செய்யப்பட்ட டன்சினன் முதல் நுவரெலியா வரையான வீதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் டன்சினனில் இருந்து பூண்டலோயா வழியாக நுவரெலியா செல்லும் பிரதான வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பதுல குணவர்த்தன மற்றும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரால் வீதி கையளிக்கப்பட்டது. பல வருட காலமாக குன்றும் குழியுமாக காணப்பட்டு வந்த 9 கிலோமீட்டர் நீளமான வீதி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் 13 பில்லியன் ரூபாய் நேரடி நிதி ஒதுக்கீட்டின் மூலம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் கார்பெட் இடப்பட்டு புனரமைக்கப்பட்டது. இந்த வீதியை 30க்கும் மேற்பட்ட தோட்டங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் வீதி புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மலையகத்துல ஒரு மாற்றம் வரணும்னா நம்மளுக்கு நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சாகணும். நம்மளுக்கு நம்மளோட சுயமரியாதை எங்க இருக்குன்னு பார்த்தாகணும். இதெல்லாம் தெரியலனா எவ்வளவு வீடு கட்டினாலும் மாற்றம் வராது, எவ்வளவு பாடசாலைகள் கட்டினாலும் மாற்றம் வராது. எந்த அரசியல்வாதி இங்க கால் எடுத்து வச்சாலும், நானே எடுத்து வச்சாலும், தயவு செய்து நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாதான் மாற்றம் வரும்.
நீங்க கேள்வி கேட்காம பின்னால போயிட்டு இருக்க வரைக்கும் ஒன்னும் நடக்காது. நீங்க உங்கள்ட்ட இருந்து தலைவர்களை உருவாக்கி ஆகணும்னா கட்டாயம் உங்களோட சிந்தனைகளை நீங்க முன்னால கொண்டு போயாகணும். உங்களோட சிந்தனைகள் முழுமையா உங்க குழந்தைங்களை பாதுகாக்கிறது தானே இருக்கணுமே தவிர ஏன் யூனியன் பெருசா அவங்க யூனியன் பெருசா அது உங்க பிரச்சனை கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு ஒற்றுமையா இல்லாம இருக்கும் போது கடைசியில அது நம்மளே வானத்தை பார்த்து எச்சி துப்புறோம். எங்களோட பலம் உங்களோட ஒற்றுமை. நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கட்டடம் ஒன்றுக்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்று கற்பட்டி போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணியுடன் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் கைது செய்யப்பட்டு புத்தளம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனையடுத்து அவரை 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுதலை செய்ய புத்தளம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆற்றுமணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களுடனான கலந்துரையாடலும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆற்றுமணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளவர்களுடனான கலந்துரையாடலும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று பழைய மட்டக்களப்பு மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. சுற்றாடல் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் கருத்தரங்கு இடம்பெற்றது. சட்டவிரோத மண் அகழ்வுகளை தடுக்கும் வகையில் புவிச்சரிதவியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடங்களில் மட்டும் மண் அகல அனுமதிகள் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கலந்துரையாடலில் புவிச்சரிதவியல் திணைக்கள அதிகாரிகள், சுற்றாடல் திணைக்கள அதிகாரிகள் என பல தரப்பினர் கலந்து கொண்டனர். எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலம் முதல் சட்டவிரோதமான மண்ணகழ்வு குறிப்பிட்ட சில நபர்கள் 20-30 மண் அனுமதி பத்திரங்களையும் வைத்துக் கொண்டு தங்களால் செய்ய முடியாத நிலையிலே வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களை இறக்குமதி செய்து அவர்கள் மூலம் இங்குள்ள வளங்களை பாரிய அளவிலே சூறையாடுகின்ற சட்டத்துக்கு புறம்பான முறையில் சூறையாடுகின்ற நிகழ்வுகள் கடந்த காலம் முதல் இடம்பெற்று வந்திருக்கு. இவற்றை கட்டுப்படுத்தி எங்களுடைய மனித வளத்தையும் பௌதிக வளத்தையும் பாதிக்காத வகையிலே இதே ஒரு ஒழுங்கான முறைமை கூட கொண்டு செல்வதற்காக இன்று ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு கருத்தரங்கை புவிச்சரிதவியல் திணைக்களம் இன்ஜினியர், அவரோட ரெஜிஸ்ட்ரார், ஸ்டாஃப், என்வாயன்மெண்ட் டைரக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அதிலே பல அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம். இது எமது பகுதி, எமது வளம். நிச்சயமாக எமது பகுதி மக்களுக்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரம் நாட்டின் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதற்காக எங்களுடைய பௌதிக இயற்கை வளங்களை நாங்கள் தாந்தோன்றித்தனமாக அளிக்க முடியாது. ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலாக புவிச்சரிதல் திணைக்களம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. எந்தெந்த இடங்களில் எவ்வளவு அனுமதி பத்திரங்களை வழங்க முடியாது என்று அவற்றை நடைமுறைப்படுத்துமாறு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். சில பகுதிகளிலே புதிய அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டாம் என்று கூறியும் சில இடங்களில் அந்த புதிய அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை இருக்கின்ற அனுமதி பத்திரங்களை கட்டுப்படுத்துகின்ற முறைமையை உருவாக்கும் பொழுது, புதிய அனுமதி பத்திரங்கள் வரும் பொழுது அது இன்னும் நமது மாவட்டத்தில் ஒரு பாரிய வளரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்த ஏதுவாக அமையும். அடுத்தது விலை சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்கின்றோம். எங்களுடைய பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்ற மண் போன்ற வளங்கள் எமது பகுதி மக்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்கப்பட வேண்டும் என்ற விஷயம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு ஒரு குறிப்பிட்ட முறைமையை, ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கிரியேட் பண்ண அது உருவாக்கும் வரை சில விடயங்களை நாங்கள் இடைநிறுத்தி அவற்றை மேற்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். இன்றைய அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் தமக்கான தொழில் நியமனத்தை கோரி இன்று காரைதீவு சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனைய மாவட்டங்களைப் போன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரி நியமனங்களை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும். போராட்டக்காரர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்தனர். வயது போவதன் காரணமாக தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கவலை வெளியிட்டனர். போராட்டக்காரர்கள் தமது தொழில் உரிமையை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். கவனஈர்ப்பு போராட்டம், அடையாள பேரணியும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மற்றும் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ். லோகநாதன் ஆகியோரும் போராட்டத்திற்கு வலு சேர்த்தனர். பட்டதாரிகள் என்றால் கற்ற இடத்தில் செல்வதெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சிறப்பு எங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை உள்வாங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு வேதனையை தருகின்றது. நிச்சயமாக நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் எத்தனை வருடங்கள் கல்வி கற்று மிக கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இன்று வேலையற்ற நிலையில் நாங்கள் வீதிக்கு இறக்கப்பட்டிருப்பது வேதனையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக தரம் 10 பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு 1 லட்சம் வேலை வாய்ப்பினை வழங்குகின்ற இந்த அரசாங்கம்
ஏன் எங்களுக்கு பட்டதாரிகளில் அந்த பட்டத்தினை முடித்து எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பினை தருவதற்கு யோசிக்கின்றீர்கள்? இன்று கல்வியற் கல்லூரிகளிலே படிப்பை முடித்துவிட்டு வெளியேறுகின்ற பொழுது உடனடியாக அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படுகின்றது. அவர்களையும் தாண்டி நாங்கள் பட்டத்தினை முடித்த ஒரு பட்டதாரியாக இருக்கின்ற எங்களுக்கு ஏன் வீதிக்கு இறங்கினால்தான் எங்களுக்கு தொழிலை தருவீர்கள் என்ற நிலைமையை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். 2 கொள்கை நோக்கத்துக்காக மட்டுமே நாங்கள் இவ்விடத்தில் களமிறங்கி இருக்கின்றோம். ஒன்று, வேலையற்ற பட்டதாரிகள் எங்கள் அனைவருக்கும் உங்கள் தேர்தலை முன்னிட்டு எங்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். இல்லையோ உங்கள் கொள்கை விஞ்ஞாபனத்தில் எங்களுடைய திட்டங்களை சேர்க்க வேண்டும். இந்த பட்டதாரிகள் அனைவரும் தங்களுடைய பெற்றோரை நம்பி வாழ்கின்றார்கள். எனவே அவர்களுடைய சுமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த அரசாங்கம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அரசாங்கம் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அமைச்சரவை உறுப்பினர்களும் பெற்றோர்களாக இருப்பீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவழிப்பதை, நீங்கள் லட்சக்கணக்கில் வருமானங்களை பெற்றாலும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவழிக்கின்ற அந்த தொகையினை ஏனைய பாமர மக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி. எனவே வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சனைகள் கடந்த காலங்களில் குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக நியமனம் வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருகின்றது. ஆகவே நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் வினயமாக நாங்கள் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கேட்கிறோம் என்றால், கடந்த யுத்த சூழ்நிலையில் வேலையற்ற பட்டதாரிகள் தந்தையர்கள் தாய்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இவர்களுக்காக கஷ்டப்பட்டு அவர்கள் வயல்களில் வேலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள், வீதிகளில் வேலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி கஷ்டப்பட்டு இவர்களை பல்கலைக்கழக பட்டம் பெற்று இன்று தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறதை விட்டு நாங்கள் மிக கவலை அடைகின்றோம். HIV எய்ட்ஸ் நோயால் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவது என காணப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஆண்டு HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 40 குழந்தைகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. அத்துடன் HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2022 607 ஆகவும் 2023 694 ஆகவும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 14% அதிகமாகும் எனவும் இந்த 694 நோயாளிகளில் 613 பேர் ஆண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 15 முதல் 24 வயதிற்குட்பட்ட 11 வயதினரிடையே எய்ட்ஸ் பரவுவது அதிகரித்து வருவதாக விசேட வைத்திய நிபுணர் வினோ தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்கட்டண மறுசீரமைப்பினால் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு நன்மை கிட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைக்கு கடந்த வாரம் வந்த மின்கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு நன்மை கிட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மொத்த உள்நாட்டு மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் 39% என்றும் குறிப்பிடப்படுகின்றது. குறித்த தகவல்களை மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கிடையே 18,43,762 மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக 280 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 17,27,828 நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக 700 ரூபாவை மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணம் 22.5 வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்திற்காக 2ஆம் கட்ட மின் கட்டண மறுசீரமைப்பு நாட்டு மக்களின் ஆலோசனையுடன் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக்க நிரோஷனவின் கொலை தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் தம்மிக்க நிரோஷன சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தம்மிக்க நிரோஷனவை கொலை செய்வதற்கு துப்பாக்கி மாத்திரமன்றி ஆயுதம் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் பலப்பட்டிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வங்கிக் கணக்கிற்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய மீனவர்கள் இருவரும் பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்ற வேளையில் கூட இந்திய மீனவர்கள் தாங்களாகவே அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபடுகின்றார்களா என்ற சந்தேகம் எழுவதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பல கட்சிகளை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் அதிகமான மக்கள் அணிதிரண்டு இந்த இங்கே கைது செய்யப்படுகின்ற இழுவமடி படகுகளையும்
அதில் வருகின்ற கை செய்யப்படுகின்ற மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி அங்கே ஒரு போராட்டம் நடத்துகின்றார். இந்த விடயத்திலே இந்திய மத்திய அரசானது கவனம் செலுத்தவில்லை. கூடிய கவனம் செலுத்தி தங்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும், மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடமும் அவர்களுக்கும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கின்ற தமிழக தொப்புட்கொடி உறவுகளால் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற துன்பங்களும் கொடூரங்களுமாகவே நாங்கள் காண்கிறோம். எமது வாழ்வை பறிக்காதீர்கள், எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடாதீர்கள். எங்களுடைய வளங்கள் ஆண்டவனால் எமக்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய வளங்கள் எமக்கானது. அந்த வளங்களை வாழ்வாதாரத்தையும் விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அந்த உங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை உங்கள் நாட்டில் உள்ள கடல் பரப்புக்குள்ளே நீங்கள் பிடித்து அல்லது அந்த மீன்களை சேகரித்து நீங்கள் வாழ வேண்டும். இல்லையே உங்களுடைய மத்திய அரசு மாநில அரசுகள் முறையிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வேறு வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். எங்களை அழித்துத்தான் அல்லது எங்கள் வாழ்வாதாரத்தை கொள்ளி அடித்துத்தான் நீங்கள் முன்னேற வேணும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. பல இழப்புகளை கண்டும் தொடர்ந்து வருவதனால் உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. 2 அரசாங்கங்கள் சேர்ந்தும் உங்களுக்கு அனுமதி தந்து இங்கே மீன் பிடிப்பதற்கு அனுமதி தந்தாலும் கூட நாம் உயிர் இருக்க வரையும் எமது வளத்தை நாங்கள் குறிப்பாக அடுத்த நாட்டுக்கு கையளிக்கவோ வளங்களை சூறையாடச் செல்லவோ நாங்கள் விடமாட்டோம். உடனடியாக இந்த இழுவமடி தொழிலை கைவிடுங்கள். கைவிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு வாருங்கள். இழுவமடி தொழிலை கைவிட்டு வேறு தொழிலே நாங்கள் 2 பகுதியும் சமமாக தொழில் புரிந்து எங்களுடைய வாழ்வாதார சிறப்பதற்கான வழியை தேடுவோம் என்று கூறி மீண்டும் உங்களிடம் அன்பாக கேட்டு நிற்பது, எங்களுடைய கடல் எல்லையை தாண்ட வேண்டாம். போர் நிறைவடைந்ததில் இருந்து இதுவரை 70 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட கடற்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச உபதலைவர் நா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். எங்களது வடமராட்சி கிழக்கு கடலிலே 2 பேர் இந்திய நிறுவப்படகால மூழ்கடிக்கப்பட்டு 2 பேர் கொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தின் நிலைமையில் வறுமை நிலையில் பாடிக்கொண்டிருக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த படகு மூழ்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி பரத்துற கடலிலே ஒரு படகு மூழ்கடிக்கப்பட்டது. ஒரு நபருக்கு உயிரும் உயிரிழந்திருக்கிறார். அதே மாதிரி ஆதிகளுடைய ஒரு படகு சேதப்படுத்தப்பட்டது. அடுத்தது பல 1000 கோடி மில்லியன் எங்களுக்கு தொழில் நட்டம் வந்திருக்கு. யுத்தம் முடிஞ்ச காலத்தில் இன்றைக்கு ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கடற்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பந்தமான முறையில் எந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சரி இலங்கை அரசாங்கம் சரி, இதுகளை பற்றி ஒரு வாய் திறக்கவும் இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு நட்டீடு கொடுக்கப்படவும் இல்லை. இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒரு நன்கொடையோ ஏதாவது ஒன்று வழங்கப்படவும் இல்லை. கடற்தொழில் மக்கள் செத்து கொண்டு வர நிலைமை தான் பெருமையை தவிர, ஆனால் ஒரு காலமும் மக்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. அழிவு தொழிலுக்கு தான் இன்னும் முன்னுரிமை கொடுத்து அழிவு தொழிலை தான் மேற்கொள்றதே தவிர மக்கள் கேட்கிற கேள்விக்கு கடற்தொழில் அமைச்சர் எந்த விதமான பதிலும் இல்லை. கடல் முழுக்க வெளிச்சமும் சுருக்கு விலையும் தான். கொக்குலாயில 2 கொக்குலாய் ஆற்றுல 2 பக்கமும் நேவிக்காம இருக்கு. அந்த ஆற்றுக்களால தான் சகலை போட்டு தொழிலுக்கு போகணும். சுருக்கு வழியாக இருக்கலாம், தொழில் போட்டாலே இருக்கலாம். அந்த ஆற்றுக்களாலே அந்த நேவி கேம்பை தாண்டி தான் தொலை போட்டு சுருக்கு விலையும் போய் சுருக்கு விலையை மீனை கொண்டு வராங்க. அந்த நேவி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நேவி பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைய கடற்தொழில் அமைச்சர் பிள்ளையை நுள்ளி விட்டு தொட்டிலே மாட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த மக்களை உசுப்பேற்றுறது, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லி, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைய பொது வேட்பாளர் என்று சொல்லி கட்டாயமாக அது ஆள் நிறுத்தப்பட வேணும். எங்கட தமிழ் மக்கள் சந்தோஷமா சூடு சுரணையோட சந்தோஷமா எல்லா தமிழ் மக்களும் ஒரு குடையின் கிளர் என்று நாங்கள் தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக நிற்கின்ற ஒரு பலத்தை காட்டணும். அதுதான் கட்டாயம் முதல் எங்களுக்கு தேவை. நாட்டின் இருவேறு பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து கடந்த 7ஆம் திகதி 4 மீனவர்கள் நீண்ட நாள் மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்றதாகவும், அதே நாளில் அம்பாந்தோட்டையிலிருந்து கடந்த 7ஆம் திகதி மீன்பிடி படகில் 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றதாகவும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை எனவும் அவர்கள் தொடர்பான தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் மற்றும் கடற்படையினருக்கு தேடுதல் நடவடிக்கை தொடர்பில் தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கண்ணகிபுரம் பகுதியில் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதியில் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது.
கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், கரச்சி பிரதேச செயலக திட்டமிடல் பிரதி பணிப்பாளர், கிராம சேவையாளர், கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். குறித்த திட்டம் மூலம் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசாங்கத்தினுடைய நாடுதழுவின ரீதியில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விவசாய உற்பத்தி கிராமம் ஒன்றை தெரிவு செய்யுமாறு கேட்ட நேரத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல கிராமங்கள் இருந்தாலும் இந்த கிராமம்தான் சிறப்பானது. அப்போ இந்த வாய்ப்பை முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் நானும் சமீபத்தில் வந்து உங்களோட கலந்துரையாடி இருக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த திட்டம் கிடைத்திருக்கின்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படும் புதிய கட்டட தொகுதியில் முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. மட்டக்களப்பு ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் சீன அரசாங்கத்தின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடத்தின் முதற்கட்ட பணிகள் இன்று வைத்தியசாலை பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கட்டடத்தை திறந்து வைத்தார். நவீன சத்திர சிகிச்சை கூடம், இரத்த வங்கி, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவ விடுதி போன்ற வசதிகளுடன் இக்கட்டடமானது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. ஏறாவூர் ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் வருண சம்பத் பண்டார தலைமையில் இடம்பெற்ற கட்டட திறப்பு விழா நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா, மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் என் சிவலிங்கம், மாகாண பணிப்பாளர் டாக்டர் டிஜிஎம் குஸ்தார், பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவின் வேண்டுகோளுக்கு அமைய நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சீன அரசாங்கம் மருத்துவ கட்டட தொகுதிக்காக 450 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவ சிதம்பரத்தின் ஜனன தினம் யாழில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ் கரவட்டி அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவ சிதம்பரத்தின் ஜனன தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அமரர் முருகேசு சிவ சிதம்பரம் அவர்களின் 101வது ஜனன தின நினைவு நிகழ்வு காலை 10:30 மணிக்கு நெல்லியடியில் அன்னாரின் சிலை அமைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் அன்னாரின் சிலை மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி நினைவேந்தல் இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், கரவட்டி அபிவிருத்தி ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் சைக்கிள் ஓட்ட போட்டி நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சியில் பிரபல சைக்கிள் ஓட்ட வீரர் அமரர் அகஸ்டின் ஞாபகார்த்த சைக்கிள் ஓட்ட போட்டி நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பிரபல சைக்கிள் ஓட்ட வீரரான அகஸ்டின் ஞாபகார்த்தமாக நடத்தப்படும் சைக்கிள் ஓட்ட போட்டி இன்று காலை 7 மணிக்கு கிளிநொச்சி வட்டக்கச்சி சந்தையடியில் ஆரம்பமானது. வடமாகாணத்திற்கான 60 மைல் தூரம் கொண்ட போட்டி மற்றும் 25 மைல் தூரம் கொண்ட சைக்கிள் ஓட்ட போட்டி, 18 வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான 20 மைல் தூரம் கொண்ட போட்டி மற்றும் பெண்களுக்கான 10 மைல் தூரம் கொண்ட சைக்கிள் ஓட்ட போட்டி என்பன இதன்போது இடம்பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.